சூரபதுமனை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் அப்படின்னு நம்ம கந்தபுராணத்துல பார்க்கிறோம். சூரபதுமன் அப்படின்னா அது ஒரு வடிவம் இல்லையா? ஒரு அரக்கனுடைய வடிவம். நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நம்மள கஷ்டப்படுத்திட்டு இருக்கோ, வறுமையா இருக்கலாம், நோயா இருக்கலாம், கல்யாணம் ஆகலையேன்ற கவலையா இருக்கலாம், அல்லது நடந்த கல்யாணம் நல்லா இல்லையேன்ற கவலையா இருக்கலாம், குழந்தை இல்லையேன்ற வருத்தமா இருக்கலாம். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்மள கஷ்டப்படுத்திட்டு இருக்கோ, அதிலிருந்து நம்மை மீட்கக்கூடிய கலியுக வரதன். கலி கல்மிஷ நாசினின்னு பேரு முருகப்பெருமானுக்கு. இந்த கலியுகத்துல மக்கள் படக்கூடிய அத்தனை துன்பங்களிலிருந்தும் அவர்களை மீட்டெடுப்பதற்காக முருகப்பெருமான் அவதாரம் செய்தார். அந்த நாள்ல முருகப்பெருமான நாம நிச்சயமா கும்பிடணும். நம்ம தொடர்ந்து முருகனை கும்பிடுறவங்க தான் செவ்வாய்க்கிழமைக்கு விரதம் இருப்போம், கிருத்திகைக்கு விரதம் இருப்போம், சஷ்டிக்கு விரதம் இருப்போம். இருந்தாலும் எல்லாத்துக்கும் மகுடம் வச்ச மாதிரி ஒரு நாள் எதுனா முருகப்பெருமான் அவதாரம் செய்த அந்த நாள்.